சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென சென்னைக்கு பயணித்திருந்தார். இவரது இந்த பயணத்தில் நடந்ததாக கூறப்படும் சில சம்பவங்களால் தைலாபுரத்து வார் எபிசோடுகள் ஒரு முடிவுக்கு வருவதாக தெரியவில்லையே என்ற பேச்சை அரசியல் வட்டாரத்தில் பத்த வைத்திருக்கிறதாம். அப்படி இந்த விசிட்டின் போது நடந்ததாக கூறப்படுவது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தைலாபுர தோட்டத்தில் நடக்கிற திருப்பங்களை அப்படியே ஒரு அரசியல் தொடராக எடுத்தால் TRP ரேட்டிங்கே எகிரும் என அரசியல் விமர்சகர்கள் பேசி வருகின்றனர். சில பல தைலாபுர ஷாக் சந்திப்புகளுக்கு பின்னர் பேரன் பேத்திகளை பார்க்க சென்னை செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்த டாக்டர் ஐயாவின் கார் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக எங்கே செல்லும் இந்த பாதை என்று புரியாமல் நகர்வலம் வந்ததாக கூறப்படுவதை வைத்து 100 கதைகள் நடமாடுகின்றன. பின்னர் போயஸ் கார்டனில் உள்ள பேரன் முகுந்தன் இல்லத்திற்கு சென்ற அவர் அங்கு சில ஆலோசனைகளை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது பேரன் முகுந்தனுக்கு அரசியல் ஆர்வம் இல்லை, பிசினஸ் தான் ஆர்வம் இருக்கிறது என்று கூறி பாமக வட்டாரத்தினரையே திகைக்க வைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் அவரது சென்னை விசிட்டில் உட்கட்சி மோதலுக்கு தீர்வு காண்பது, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை இணைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பாஜக தரப்பில் பேசி வருகிறார்களாம். முதலில் பிடிகொடுக்காமல் முரண்டு பிடித்தவர் பாஜக சில அஸ்திரங்களை வீசிய பிறகு இறங்கி வர ஆரம்பித்திருக்கிறார் என்று முணுமுணுக்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இன்னொரு பக்கம் திமுக தரப்பிலிருந்து ஜெகத் ரட்சகன் ராமதாஸை போனில் தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. சுமார் 20 நிமிடங்கள் நீடித்ததாக கூறப்படும் இந்த போன் காலில் ராமதாஸிடம் பேசிய ஜெகத், எதற்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், பார்த்துக்கலாம் என்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அடுத்து அன்புமணியை தொடர்பு கொண்ட ஜெகத் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பேசியிருந்தாராம். இதற்கு நடுவே அன்புமணியின் நெருங்கிய நண்பரான தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அவரை தொடர்பு கொண்டதாக கூறுகின்றனர் சில அறிவாலய வட்டாரத்தினர். அந்த போன் காலில் உங்களுக்கு எதற்கு தேவையில்லாம டென்ஷன் என பேசி மேலும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிய கதையும் நடந்திருக்கிறது என்றும் கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். உரலை போல அனைத்து பக்கத்திலிருந்தும் நெருக்கடியை சந்திக்கும் பாமக உட்கட்சி பூசலை முடித்துக் கொண்டு எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.